ஷாம், யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேன். போய் சொல்றீங்க? இல்ல ஷாம், நிஜமா தான் சொல்றேன். நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேன். இது உங்க உதட்டுல இருந்து வர வெறும் வார்த்தைகள் மேடம். ஷாம், நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவரு. நான் ஏன் உங்களை தப்பா நினைக்க போறேன்? சத்தியமா நினைக்க மாட்டேன். ஷாம், என்னாச்சு? இல்ல, என் அம்மா மகா பத்தி உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களாமே? சொன்னாங்க. மகா உங்களுக்கு தங்கச்சி முறை, நீங்க பெரிய ஜமீன் பரம்பரை, இந்த சொத்து எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியது, எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்குமே. இருந்துச்சு. ஆனா அதே சமயம் உங்க மேல கொஞ்சம் வருத்தமாவும் இருந்துச்சு. இவ்வளவு நாள் நம்ம பழகியும் இது விஷயமா நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே ஷாம். சுப்பிரமணியன் ஒருத்தன் கான்ட்ராக்ட் கேட்டு உங்ககிட்ட வந்தான். புருஷன் பேர் இருக்கிறதுனால அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்னு தட்டி கழிச்சிட்டீங்க. நான் மகாவோட பெரியப்பா பையன் தெரிஞ்சதும் எவ்வளவு அதிர்ச்சியா இருப்பீங்க. அப்புறம் என் அம்மா இது மட்டும்தான் சொன்னாங்களா? எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா உங்க அம்மா சொன்ன ஒரு விஷயத்தை என்னால ஜீரணிக்க முடியல. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி அம்மா உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? இல்ல. இதை பத்தி அம்மா கிட்ட நான் தான் பேசினேன். ஷா, இளவரசி நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அவளை கூப்பிட்டு பேசுங்க நீங்க அம்மா கிட்ட சொன்னதே நான் தான். என்ன ஷாம், என்ன நடக்குதுங்க? நீங்க பேசுறது நடந்துக்கிறது மரியாதை எல்லாமே குறையுது. மரியாதை குறையில இளவரசி, மரியாதை உரிமையா மாறிட்டு இருக்கு. மகாவோட வீடு, மகாவோட கம்பெனி, மகாவோட சொத்து, இதெல்லாம் எனக்கு சேர வேண்டிய பாரம்பரிய சொத்து. இதை அடைய ஒரே வழி, உனக்கும் எனக்கும் கல்யாணம். நெவர். இட்ஸ் டூ லேட் இளவரசி. ஷாம், ஷாம், நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது ஷாம். நீங்க ஜமீன் பரம்பரை தான். இந்த சொத்து உங்களோட தான் இருக்கலாம். அதை நீங்க கோர்ட்ல நிரூபிச்சு உங்க சொத்தை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இது கண்டிப்பா நடக்காது. எனக்கு என் குழந்தை தான் உலகம். இளவரசி, உனக்கு எப்படி உன் குழந்தை தான் உலகமோ, எனக்கு இந்த சொத்து தான் உலகம். எனக்காக ஒரு காரியம் செய். உன் ஃபோன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் போடு. எதுக்கு? நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது யார் தெரியுமா? யாரு? உன் குழந்தை ராஜலட்சுமி. என்ன உளற? நான் உளரல. வேணும்னா ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசு. உன் குழந்தை ராஜலட்சுமியே சொல்லுவா. ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ டாக்டர், நான் இளவரசி பேசுறேன். சொல்லுங்க இளவரசி. ராஜி எப்படி இருக்கா? அது நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஏ, ராஜிக்கு என்னாச்சு? அது ஹாஸ்பிட்டல்ல இருந்த குழந்தையே திடீர்னு காணோம். நாங்க இங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஷாம், ராஜி எங்க? ஷாம், குழந்தை காணோம்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. எங்க ஷாம்? என்னடா சிரிக்கிற? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்கன்னு சொல்லு. அவளுக்கு உடம்பு வேற
சரியில்லை. அவளை எங்க வச்சிருக்க? கவலைப்படாத இளவரசி, உன் குழந்தை இருக்க வேண்டிய இடத்துல சேஃப்டியா பத்திரமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் குழந்தை உன்கிட்ட வராது. துரோகி, துரோகி! உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு சலுகைகள் கொடுத்த, கடைசியில் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டியே. என்னை மன்னிச்சிடு இளவரசி. நான்றது நான் மட்டும் கிடையாது, என் பின்னாடி ஒரு தலைமுறையே இருக்கு. நான் செயல்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஒரு சரித்திரமே இடமாற காத்துக்கிட்டு இருக்குது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது இளவரசி. ஒழுங்கு மரியாதையை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் சொத்தெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு. அப்படி இல்லை, உன் குழந்தைய கொன்னுடுவேன். இது பிளாக்மெயில் இல்லை இளவரசி. உன் குழந்தைய கொண்டு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியல. மரியாதையாக என்னை கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ, என்னை ஏன் இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர்னு பெரிய வார்த்தைலாம் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்க இளவரசி. இந்த சொத்தெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு. உன் குழந்தைய உன் கூடவே கூட்டு போயிடு. உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் போட்டு தரேன். இத பாரு, என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். நான் சொல்றதெல்லாம் கேட்கல. உன்னையும் உன் குழந்தைய நான் கொன்னுடுவேன். நான் ராஜிக்கிட்ட ஒரு வாட்டி பேசணும், ப்ளீஸ் ப்ளீஸ். அழுவ போறியா? குறவளைய நசுக்கிடுவேன். கம்முன்னு தூங்கு இப்ப. சொல்லு ஷியாம். இளவரசி குழந்தைகிட்ட பேசணுமா? குழந்தைகிட்டயா? சரி கொடு. பேசுங்க அம்மா கிட்ட. ஹலோ, பேசுங்க அம்மா கிட்ட. பேசு. ஹலோ ராஜி. அம்மா. ராஜா, அம்மா பேசுறேன். அம்மா வாமா. அழாதடா குட்டிமா. வாமா. அம்மா சீக்கிரமா வந்துடுறேன். போதும் போதும். என்னை மன்னிச்சிடு இளவரசி. போட்டி எனக்கும் மகாக்கும் தான். ஆனால் நடுவில் நீ வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை பழிவாங்கணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. நாங்கள் இழந்த சொத்தை மீட்கணும், இழந்த பெருமையையும் மீட்கணும். எங்கள் உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் போதும். அதுக்காக ஏன் குழந்தைய கடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இங்க இருக்கிற குழந்தை அங்கே நிம்மதியாக பத்திரமா இருக்க போகுது. அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், ஆனால் நீ திரும்ப வரும்போது உன் குழந்தை உயிரோடு இருக்காது. இளவரசி, என்ன அவளை குறைச்சி எடை போட்டுறத. இவ்வளோ பெரிய லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறவன் தோக்கிறதுக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் அஞ்ச மாட்டேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். நீயும் நல்லா இருக்கணும், உன் குழந்தையும் நல்லா இருக்கணும், எல்லாமே சுட்சமாக இருக்கணும்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். கவலைப்படாத, நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். எனக்கு வேண்டியது இந்த சொத்து தான். போலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னெலாம் போய் வீணா என் வாழ்க்கையை தொலைக்க விரும்புகிறேன். இப்போவே நீ டிசைட் பண்ணி ஆகணும் இளவரசி. கொஞ்ச நாள் என் குழந்தை யாரோ கடத்திட்டாங்கன்னு சின்ன ட்ராமா போடு. அதை நீ செஞ்சு தான் ஆகணும்.
என்னடா சந்தியா வந்த பங்காரப்பாவோட அனுப்பிட்டியா? பத்திரமா அனுப்பி வச்சிட்டோமா. சந்தியாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பங்காரப்பாக்கு டபுள் சந்தோஷம். இன்னும் 15 நாளில் நாங்களும் அங்கே வந்துருவோம்னு சொன்னேன். பங்காரப்பா சரின்னு சொல்லிட்டாரு. அப்பாடா, ஒரு பிரச்சனை தீர்ந்தது. ஏம்மா, செல்வமும் சந்தியா கிட்ட மும்பை போய் செட்டில் ஆயிடலான்னு ஏதோ பிளான் சொல்லியிருக்கானாமே. இப்போ அவன் சந்தியாவை பற்றி கேட்டா என்னன்னு சொல்றது? நானும் அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன். செல்வா இப்பதான் நம்ம குடும்பத்தோட அன்பா அக்கறையா நம்பிக்கையா பழக ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல எப்படி அவனை கழட்டி விடுறது? கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல சந்தியா எங்கன்னு செல்வா கேட்டானா நாம அதுக்கு ஒரு பதில ரெடி பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒரே பதில சொல்லணும். சந்தியாவை இனிமே பார்க்க முடியாது, அவ உனக்கு கிடையாதுன்னு தெளிவா புரிய வைக்கணும். அப்புறம் நாம செல்வாவை மிரட்டி பணத்தை புடுங்கணும். அதாம்மா யோசிக்க வேண்டியதா இருக்கு. சந்தியாவை இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்து செல்வா கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் வைசாக் அமுச்சு வச்சிருக்கலாமோ? டேய், அப்படி யோசிக்காதடா. பங்காரப்பா தோட்டத்துல காய்ச்சி தொங்குற ஆப்பிள் மரம், செல்வா வாசல்ல கிடக்குற கருவேப்பிலை செடி காஞ்சு போனா கொசுரா கூட கடையில வாங்கிக்கலாம். அதுக்காக ஆப்பிள் தோட்டத்தை மிஸ் பண்ண முடியுமா? எப்படியோமா, செல்வாவை கழட்டி விடுறது உன் கையில தான் இருக்கு. பார்க்கலாம். சபாஷ். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? செல்வாவை கழட்டி விடுற நேரம் வந்துருச்சா? இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதா நான் வந்திருக்கேன். டேய், அதான் நீ கேட்ட 10,000 கொடுத்தாச்சுல, திரும்ப எதுக்குடா வந்து தொந்தரவு பண்ற? நண்பா, விக்கிற விலைவாசி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. 4 ரூபாய் இருந்த 2 இட்லி இன்னைக்கு 40 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். உன் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது சொல்லு? நீ ஜாலியா மும்பை வைசாக்குன்னு போயிடுவ, நாங்க இங்க பிச்சை எடுக்கணுமா? நோ, நெவர். இப்ப எங்க கிட்ட பணம் கிடையாது. அதான் செல்வா இருக்கானே. ஏமாத்துறது உங்க தொழிலு, ஏமாறுறது அவன் தலையெழுத்து. எனக்கு மொத்தமா 50,000 ரூபாய் பணம் வேணும். அதுக்கப்புறமா உங்க பக்கமே வரமாட்டேன். டேய், தரலனா என்ன பண்ணுவ? மிரட்டுறியா? நான் ஏன்பா உன்னை மிரட்ட போறேன்? நீ பணம் தரலனா சில உண்மைகளை சொல்ல வேண்டி வரும், சில நிஜத்தை காட்ட வேண்டி வரும். பாக்குறியா? பாத்துட்டீங்களா? நல்லா பாருங்க, இன்னொரு தடவை பாருங்க. இதெல்லாம் நானும் சந்தியாவும் க்ளோஸா இருக்கும்போது எடுத்த படம். சரிப்பா, நீ ஜெயிச்சிட்ட, நாங்க தோத்துட்டோம். அப்படி வாடா வழிக்கு. இப்ப என்ன பண்ணணும்ன்ற? எனக்கு 50,000 பணம் உடனே வேணும். சரிப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். என்ன இருந்தாலும் நீயும் நாங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏதோ நாங்க இப்படிதான் பழைக்கணும்னு எங்க தலையில ஆண்டவன் எழுதிட்டான். அதை நீ கெடுக்காம இருந்தாவே போதும். தோபார், ஓவர் சென்டிமெண்ட் எல்லாம் பேசாத. முதல்ல பணத்தை எடு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வா, 50,000 வாங்கிக்கோ. ஆனா அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் இந்த போட்டோ, சிடி, மெமரி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துடணும். மறுபடியும் வந்து மிரட்டக்கூடாது. நான் மிரட்ட மாட்டேன், ஆனா நீங்க பணத்தை கொடுத்துடணும். இல்ல சிடி, போட்டோ, மெமரி கார்டு எல்லாம் வெளியில வந்துடும். வரட்டுமா? ச்சே, என்னடா இது? என்னமா பண்றது இவனை? டேய், நாளைக்கு இவன் கதையை முடிச்சிடுறா. வாங்க. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கு. எனக்கு ப்ரெஷர் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிபி செக் பண்றீங்களா? செக் பண்றேன். அப்புறம் வேற என்ன தகவல்? சுந்தரமூர்த்தி பொண்டாட்டி உடல்நல எப்படி இருக்கு? முழுசா குணமாயிட்டு தான் எனக்கு தகவல். அவங்க 2 பேரும் சுவிட்சர்லாந்து போறதா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. அப்ப லீலாவோட குழந்தை? தெரியல, நாம நினைச்ச மாதிரி சுந்தரமூர்த்தி ஏதோ பண்ணிட்டான். அட கடவுளே, அப்ப லீலா குழந்தை திரும்பி வாங்கலையா? லீலா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கா. அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான். மர்ம குரல்ல டெலிஃபோன்ல பேசி பேசி அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டீங்க. குழந்தைய எங்க அண்ணங்கிட்ட இருந்து காப்பாத்திரலாம்,
குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னா லீலா திரும்ப குழந்தைய வாங்கிடுவான்னு நினச்சி நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அது என்னடானா ரூட்டு மாறி அவளை போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சிருச்சு. அதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி அந்த லீலா கிட்ட பேசி 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 அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டீங்க. நான் தான் ஆரம்பத்தில் உங்களை வான் பண்ணியிருந்தேன்ல, லீலாவோட மாமா வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு. நீங்கள் கேட்டிங்களா? இப்போல்லாம் ஃபோன் பண்ணுறதே இல்லை சார். யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன சார்? வெரி குட். என்ன அப்படி நினச்சிடாதீங்க. பிபி எப்படி இருக்கு? பிபி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் குழந்தை மேட்டர் தான். ஆனால் எங்கள் ஜமீன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்காக ஒரு பிரச்சனை. அதான் பிபி கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஆனால் இந்த தடவை ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் சரி, ரெண்டில் ஒன்று முடிவு கொட்டாமல் போகமாட்டான் இந்த பல்தேவ். பல்தேவ், உங்களுக்கும் சொத்து பிரச்சனை, எனக்கும் சொத்து பிரச்சனை. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே சொத்து பிரச்சனை தான். ஆனால் இந்த தடவை எங்கள் அண்ணன் வரட்டும், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சரி, அதை விடுங்க. நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், உடம்ப பார்த்துக்கங்க. ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டிங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது தான் தெரியுது. வாங்க. விஷயம் கேள்விப்பட்டு வந்த இளவரசி தான் அனுப்பிச்சா. இப்ப லீலாவுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. நேற்று வரைக்காவது தர்ஷினி குழந்தை பேர சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு அது கூட இல்லை. லீலா, லீலா, இங்க பாருடி, நான் அபி வந்திருக்கேன். இளவரசி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காடி. கொஞ்சம் முழிச்சு பாரு லீலா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் வர நேரம். கொஞ்சம் வெளியில உட்காருங்க. போங்க வெளியில. ஏன் கிருஷ்ணா, நல்லா துருன்னு ஓடிட்டு தானே இருந்தா, என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? என்னன்னு சொல்கிறது, மென்டல் டென்ஷன், டார்ச்சர். எவனோ ஒருத்தவளுக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய கொன்றுவேன்னு மிரட்டியிருக்கான். பாவம் ரொம்ப பயந்துட்டா. எல்லாம் அந்த சுந்தரமூர்த்தியால் வந்த வேணா. இங்க பாருங்க கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. லீலாவோட இந்த நிலைமைக்கு நீங்களும் முக்கிய காரணம். சுந்தரமூர்த்தி எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சதும் நீங்க லீலாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதோட நீங்க நிறுத்தி இருக்கணும். திரும்ப ஏன் குழந்தைய குழுமநாளி வரைக்கும் அனுப்பிச்சிங்க? தப்பு தாங்க. எல்லாம் அந்த சுந்தரமூர்த்தியால் வந்தது. வீடு வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன்னு பணத்தாசை காட்டிட்டான். நானும் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். இப்போ முதலுக்கே மோசமாகிடுங்கிற மாதிரி என் லீலா கைவிட்டு போயிடுவா போல இருக்கு. திடீர்னு நியூஸ் வருது, சுந்தரமூர்த்தி குழுமநாளியில் இல்லை, சுவிட்சர்லாந்து போயிட்டாருன்னு. என் குழந்தை எங்கே பறி கொடுத்துருவோன்னு பயமாக இருக்குங்க. கவலைப்படாதீங்க கிருஷ்ணா. இருந்தாலும் நீங்க செஞ்சது ஒரு மனிதாபிமான காரியம். கடவுள் நிச்சயம் உங்களை தண்டிக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். மனிதாபிமானம் பார்த்தாலும் அதை பண்ணல, எல்லாம் பணத்தாசையில் வந்தது. ஒன்று செய்யலாம், பேசாம போலீஸ்க்கு வேணா போயிடலாமா கிருஷ்ணா? போயாச்சுங்க. லீலாவோட மாமா தானே சண்முகம், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் தான் சொன்னார், சுந்தரமூர்த்தி குழுமநாளியில் இல்லை, சுவிட்சர்லாந்து போயிட்டாருன்னு. அப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போ குழந்தை தர்ஷினி? தெரியல. நிச்சயமா சுந்தரமூர்த்தி சார் அப்படி செய்ய மாட்டார் கிருஷ்ணா. இல்லைங்க, அந்த ஆள் பற்றி நிறைய விஷயம் தெரிய வந்தது. ரொம்ப மர்மமாக இருந்தது. அதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் மனைவி குழந்தையை காப்பாற்றினா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்.
எந்த இவங்களை நான் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களோ. கவலைப்படாதீங்க கிருஷ்ணா. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? லீலா 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 என்னாச்சு? லீலா என்னாச்சு? லீலா 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 டாக்டர் டாக்டர் கிருஷ்ணா என்னாச்சு? டாக்டர் டாக்டர் லீலா லீலா டாக்டர் டாக்டர் டாக்டர்